இந்த பொதுவான பார்வையில் இந்த பட்ஜெட் நான் சொல்ல முடியுமா? இல்ல சார், என்னுடைய இந்த கேள்வி பொதுவான பார்வையில் பட்ஜெட் இந்தியாவின் வளர்ச்சிக்கா வீழ்ச்சிக்கா சார்? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? நான் வீழ்ச்சிக்கு யாரும் பட்ஜெட் போட போறது இல்ல. அவங்க வந்து வளர்ச்சின்னு நினைச்சாங்க, வளர்ச்சி வராது. ஒரு குறிப்பிட்ட சிலரின் வளர்ச்சிக்காக இந்த பட்ஜெட் போடப்பட்டது நினைக்கிறீங்களா? ஒரு குறிப்பிட்ட சிலரின் வளர்ச்சிக்காக இந்த பட்ஜெட் போடப்பட்டது. சார், இந்த அரசாங்கம் 5 வருஷமா 10 வருஷமா பணக்காரர்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது. இத்தனை நாள் பணக்கார பிசினஸ்மேனுக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப பணக்கார நபர்களுக்கு வேலை செய்யறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பணக்கார பிசினஸ்மேனுக்கு வேலை செஞ்சதுக்கு மோகன்தாஸ் பாய் மாதிரி இருக்கிற பணக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சரி, இது பிசினஸ்மேன் மட்டும் சாப்பிட்டா போறாது, நீங்களும் சாப்பிட்டுக்கங்கன்ட்டாங்க. அவ்வளவுதான். அதாவது பணக்காரர்களுக்கான ஒரு அரசாக இது இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி உங்க கருத்தை சொன்னீங்க. இன்னொரு கேள்வி சார், இது வந்து பெரிதா மீடியால பெரிதா வரல, இருந்தாலும் இது கேள்வியை முன்வைக்கிறேன். ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேரடியாக ஒரு மிரட்டல் விடுக்கும் துணையில் எங்களுக்கு இறக்குமதி வரியை நீங்கள் அதிகம் போட்டீர்கள்னா உங்கள் வரியை அதிகமாக உயர்த்துவோம் என்று ஒரு எச்சரிக்கை மிரட்டும் துணையில், அதாவது ட்ரம்ப் டெரரிசம் என்றே குறிப்பிட்டார்கள் சிலர். அது போன்று சொன்னோன்னே அந்த பட்ஜெட்ல அதனுடைய எதிரொலி தான் இவங்க நிறைய அந்த இறக்குமதி வரியை குறைச்சிருக்காங்க. குறிப்பா ஆல்சன் டேவிட்சன் போன்ற மோட்டார் வெஹிக்கிள்களுக்காக குறைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது ட்ரம்போடைய மிரட்டலுக்கு பணிந்து விட்டதா மத்திய அரசு? டெஃபினட்டா அதுல உண்மைதானே. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லி யோசிங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சைனாக்காரன் வந்து நம்மளை இன்வைட் பண்ணான்னு சில ட்ரேடிங் ஆப் எல்லாம் பேன் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டிக்டாக் எல்லாம் பேன் பண்ணாங்க. ஆனா அப்ப பேன் பண்ண ஒண்ணு வந்து ஒரு துணிக்கடை ஆப் ஷீன் அப்படிங்கிற துணியை பேன் பண்ணாங்க. இப்ப சைனாக்காரன் ஒன்னும் நம்ம இடத்த திரும்பி கொடுக்கல. அப்போ பிரதமருக்கு நெருங்கிய இருக்கிற அம்பானி அந்த ஷீனை இன்னைக்கு இந்தியால லான்ச் பண்றாரு. இப்ப வந்து சைனாக்காரன் உள்ள விடுறது கரெக்டா? இப்ப ட்ரம்ப் வந்து நீங்க ட்ரம்ப் டெரரிசம், நீங்க ட்ரம்ப் சைனா மேல டியூட்டி போடுறாரு. ஏன்னா அவர் நாட்டை அவர் காப்பாற்றணும்னு. அப்போ அம்மையாருக்கு கடமை இல்லையா? சைனாலேருந்து ஆல்ரெடி இப்ப 80,000 கோடி எக்ஸ்ட்ரா வருது மெட்டீரியல். 87,000 கோடி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வருது. விநாயகர் சிலை, சுவாமி கேலண்டரு, கிறிஸ்மஸ் ட்ரீ, குழந்தைங்க விளையாடுற பொம்மை, இதெல்லாம் சைனாலேருந்து வருது. இப்ப சைனாலேருந்து துணிமணி கூட நம்ம இறக்கணும்னா திருப்பூர்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? இத கேட்ட அம்பானி சொல்றாரு, நான் ஜூடியோ அப்படின்னு டாடா, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ரத்தன் டாடா இறந்துட்டாரு. அவர் ஆரம்பிச்சது கம்பெனி ஜூடியோ. ஜூடியோங்கிறது இந்தியன் கம்பெனி, இந்தியன் பிராண்டு. அதுக்கு எதிர்க்கிறதுக்கு இவர் சைனாலேருந்து பிராண்ட் இறக்கி இருக்கிறாரு. இது நம்ம பேன் பண்ண பிராண்ட் அவர் சைனாலேருந்து இறக்குறாரு. அதை ஏன் இந்த அம்மையார் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு நான் கேட்கிறேன். அப்ப சைனாலேருந்து நம்ம துணிமணி எல்லாம் இறக்குமதி செஞ்சு திருப்பூரை நாசமா பண்ணுங்கிறதா உங்க திட்டமா? ட்ரம்புடைய அந்த மிரட்டல் பேச்சுக்கு இந்தியா பணிந்து விட்டதுன்னு எடுத்துக்கலாமா சார்? ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு டாக்ஸ் குறைச்சது டெஃபினட்டா சரண்டர் ஆயிட்டோங்கிறது தான் அர்த்தம். மற்ற இப்ப சைனா, கனடாலாம் என்ன பண்ணிருக்காங்க? டாக்ஸுக்கு டாக்ஸ் போட்டிருக்காங்க. அமெரிக்கா டாக்ஸ் ஏத்தினா அவங்களும் டாக்ஸ் ஏத்திருக்காங்க. ஆனா நம்ம டாக்ஸ் ஏற்றதுக்கு முன்னாடியே பயந்து டாக்ஸை குறைச்சிருக்கோம். சார், அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு, டாக்ஸ் ஏத்தின போது திரும்பி டாக்ஸ் ஏத்திருக்காங்க. இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள இல்ல நான் சொல்றேன், ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள 10 லட்சம் கொடுத்து எவ்வளவு பேரால வாங்க முடியும் இந்தியால?
ஸோ இது பணக்காரர்களுக்காக பணக்காரர்கள் நடத்தும் அரசு.